கம்மியான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டெலிஷியஸான லட்டு செய்யலாமா? இதுக்காக நான் 2 கப் வீட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கூட 3 ஸ்பூன் லாவிஷா கீ சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா டைட் டோவா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை செஞ்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை ஒன்றொன்னா போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து குட்டி குட்டி பீசஸாக உடச்சி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் ஜாக்ரியை மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு 2 ஸ்பூன் ரவா சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே மெல்ட் பண்ணி வச்சிருக்க ஜாக்ரியும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குட்டி குட்டியா ரவுண்டா லட்டூஸா பிடிச்சிங்கன்னா சூப்பரான சூர்மா லட்டு ரெடி. அண்ட் இந்த லட்டு ராஜஸ்தான் அண்ட் குஜராத்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கும் அண்ட் ரொம்பவே டேஸ்டாவும் இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.